அன்புள்ள உறவுகளே, இன்றைய ஹுத்பாவுக்கு வழித்தவறும் வாலிப சமூகம் என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. உண்மையிலே இந்த தலைப்பை பொறுத்தளவில் இன்றைய காலத்திற்கு மிகவுமே தேவையான ஒரு தலைப்பாக இருக்கின்றது. அதே நேரம் வாலிப சமூகம் என்று வரும்போது, வழித்தவறும் வாலிப சமூகம் என்று வரும்போது, இந்த தலைப்பு பல பகுதிகளையும் உள்ளடக்கி கொள்ளக்கூடிய ஒரு நீண்ட தலைப்பு. இருந்தாலும் இந்த இடத்திலே மிக முக்கியமான அம்சங்கள், வாலிபர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, அதே நேரம் பிள்ளை வளர்ப்பு, இஸ்லாமிய பிள்ளை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு என்ற பகுதியில் பெற்றோர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த வாலிப சமூகம், இந்த வாலிப பருவம் என்று சொல்லும் போது உண்மையிலே நிறைய சிக்கல்களும் சவால்களும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு பருவம்தான் இந்த வாலிப பருவம் என்பது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த வாலிப பருவத்திலே விவேகம் என்ற ஒன்று இருக்கும். அதே நேரத்திலே நிதானம் தவறி செயற்படக்கூடிய வேகம் என்ற ஒரு பண்பும் இருக்கின்றது. எனவே இந்த வாலிபர்களுக்கு, இந்த இளைஞர் யுவதிகளுக்கு பெரியவர்களுடைய, அனுபவசாலிகளுடைய வழிகாட்டல்கள் தேவைப்படுகின்றன. அல் குர்ஆன், அல் சுன்னா இந்த வாலிபர்களை எப்படி பார்க்கின்றது, வாலிபர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்றது போன்ற விடயங்களை போதிக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமைப்பாடு இருக்கின்றது. அதே நேரத்திலே சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும், பெற்றோர், உறவினர்கள், ஒவ்வொரு சமூகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள், பாடசாலைகள், சமூக நிறுவனங்கள், இன்னொரன்ன சமூக தலைவர்கள் என்று இந்த வாலிபர்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் இருக்கின்றது. வாலிப சமூகம் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உழைக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் இவர்களுக்கு இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவும் நபிகள் நாயகம் அவர்களும் இந்த வாலிப சமூகத்தை முக்கியத்துவப்படுத்தி எங்களுக்கு சொல்லி தந்துள்ளார்கள். அல் குர்ஆனும் சுன்னாவும் இந்த வாலிப பருவத்தை முக்கியத்துவப்படுத்தி எங்களுக்கு சொல்கின்றது. வாலிபர்கள் அவர்கள் வித்தியாசமான ஒரு தோற்றத்திலே, வித்தியாசமான ஒரு முறையிலே வாழ வேண்டியவர்கள் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுவதை எங்களுக்கு பார்க்கலாம். அடிப்படை விஷயம் என்னவென்று சொன்னால், வாலிப பருவம் என்றால் என்ன, ஏன் வாலிப பருவம் இவ்வளவு முக்கியமான ஒரு பருவமாக இருக்கின்றது, வாலிபர்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதில் ஏன் சமூகம் இந்த அளவுக்கு அக்கறை காட்டுகின்றது போன்ற பல விடயங்களையும் யோசித்து பார்க்கும் போது வாலிப பருவத்துடைய பெருமதிதான் என்ன என்று எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். சூரா அர்-ரூம் 54வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஃபின் சும்ம ஜஅல மின் பஅதி துஃபின் குவ்வஹ் சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஃபன் வ ஷைபா. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதனை படைக்கும் போது நாங்கள் அவனை சிறுவயது சிறு பிள்ளை என்ற பலகீனமான ஒரு சிறு பிள்ளையாக நாங்கள் அவனை படைத்தோம். பின்பு அவனை நல்ல பலமிக்க வாலிபனாக நாங்கள் மாற்றினோம். பின்பு மீண்டும் அந்த பலத்துக்கு பின்னால் பலகீனமான வயோதிபனாக நாங்கள் மாற்றுவோம் என்று அல்லாஹு தஆலா இந்த மனிதனுடைய வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரித்து அதிலே மிக முக்கியமான கட்டமாக வாலிப பருவத்தை சொல்வதை பார்க்கின்றோம். கூவா, வாலிப பருவத்தை அல்லாஹ் சொல்கின்றான் கூவா, அது பலமானது என்று. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த வசனத்தை நாங்கள் உற்று நோக்கும் போது மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த 3 பருவத்திலே முதலாவது பருவம் சிறுவயது, அது அறியாமைக்கு சொந்தமானது. 3வது பருவம் வயோதிபம், அது இயலாமைக்கு சொந்தமானது. நடுப்பருவம் வாலிப பருவம் என்பது அங்கே அறியாமையும் இல்லை,
இயலாமையும் இல்லை, அது சாதனைக்கு சொந்தமானது. அங்கே எந்த ஒரு பலகீனமும் இல்லை. அறிவியல் ரீதியான பலமும் உண்டு, உடலியல் ரீதியான பலமும் உண்டு. எனவே மிகவும் பலமுள்ள ஒரு பருவம் வாலிப பருவம். அது முதலாவது பருவம், சிறுவயதிலும் இல்லை, அதே போன்று வாலிபம் முடிந்து வயோதிபத்திலும் அது இல்லை. இரண்டு இடங்களிலும் ஏதோ ஒரு பலகீனம் இருக்கின்றது. இரண்டு பலகீனங்களையும் கலைந்த ஒரு மிகவுமே பலம் மிக்க ஒரு பருவமாக அல்லாஹு தஆலா வாலிப பருவத்தை அடையாளப்படுத்துகின்றான் என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த பருவத்தை, இந்த வயதை, அதாவது வாலிப வயது என்று சொல்லும் போது அன்னளவாக ஒரு 13 to 40 வரைக்கும் சொல்லலாம். அதிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அதிகம் அந்த ஆரம்ப பருவம், வாலிபத்தின் ஆரம்பம் என்று சொல்லும் போது ஒரு 25 வரைக்கும் எங்களுக்கு பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த பருவத்திலே, வாலிப பருவத்தில் நிறைய சாதனைகள் படைக்கலாம். அந்த வாலிபர்கள் தான் சக்தி மிக்கவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அடுத்ததை நாங்கள் தான் யோசிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, எங்களுக்கு பார்க்கலாம், வாலிப சமூகம் என்பது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு. வாலிபர்கள் உறுதியாக இருந்தால்தான் அந்த சமூகம் நிமிர்ந்து நிற்கும். அடுத்த தலைமுறை சிறந்த தலைமுறையாக வர வேண்டுமா? இன்றைக்கு வாலிபர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். வாலிபர்கள் இன்றைக்கு வழி தவறினால் அடுத்த தலைமுறையை சிறந்த தலைமுறையாக எதிர்பார்க்க முடியாது சகோதரர்களே, எதிர்பார்க்க முடியாது. அதே போன்று இந்த வாலிபம் அழகாக இருந்தால்தான் வயோதிபமும் அழகாக இருக்கும். ஏன்? வாலிபம் என்பது ஒரு விளைச்சல் நிலம். அதில் நாங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றோமோ அதனுடைய ரிசல்ட்டுகளை வயோதிபத்தில் எங்களுக்கு காணலாம். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கி பார்க்கலாம். வாலிபம் என்பது சமூகத்தின் சக்தி. அந்த சக்திக்கு அந்த சமூகத்தை எழுச்சி பாதையில் கொண்டு செல்லலாம். அதே நேரம் அந்த சக்தியே வீழ்ச்சி அடைந்து விட்டால் அந்த சமூகமும் வீழ்ச்சி பாதையில் தான் செல்லும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு சமூகத்தின் வாலிபர்கள் பலகீனம் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு சமூகம் வாலிபர்களை இழந்து விட்டது என்று சொன்னால் அது அந்த சமூகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு சகோதரர்களே. எனவே வாலிபம் இந்த அளவுக்கு முக்கியமானது. வாலிபம் என்பது ஒருவரோடு மாத்திரம், ஒரு உறவினர்களோடு மாத்திரம், ஒரு சாராரோடு மாத்திரம் முடிந்துவிடக் கூடியதல்ல. அது தூர நோக்கோடு பார்க்கப்பட வேண்டிய ஒன்று, அடுத்த சமூகத்துக்கான வித்து. எனவே வாலிபர்களை நாங்கள் உருவாக்குவதற்காக வேண்டி, வாலிபர்கள் வழிதவறிவிடக் கூடாது, அவர்களை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி முழு சமூகமாக ஒன்று சேர வேண்டும். முழு சமூகமாக ஒன்று சேர வேண்டும். முதலாவதாக பெற்றோர்களும் உறவினர்களும் ஒன்று சேர வேண்டும், ரெடியாக வேண்டும். அடுத்தது பாடசாலைகள், மஸ்ஜித் நிர்வாகங்கள், சமூக நிறுவனங்கள் என்று அனைவரும் சேர வேண்டும் சகோதரர்களே. ஒரு வாலிப சமூகம் உருவாகிவிட்டது என்று சொன்னால், சரியாக உருவாகிவிட்டது என்று சொன்னால் அது அனைவருக்கும் தான் நல்லது, முழு சமூகத்துக்கும் தான் அதனுடைய பயன் இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே அது பலம் மிக்கது, அதை தேவையானது, அதை அனைவரும் விரும்பக்கூடியது என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவேதான் ஒரு அரேபிய கவிஞர் என்னுடைய வாலிபம் சென்று விட்டதே என்று வயோதிபத்தில் இருந்து கொண்டு கை சேதப்பட்டு வாலிபம் மீண்டும் வரமாட்டாதா என்று ஒரு கவிதை படிக்கின்றார். பிரபல்யமான கவிதை. அலா அலைத ஷபாப யஊது யௌமா ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு. இந்த வாலிபம் மட்டும் ஒரு நாள் திரும்பி வரக்கூடாதா? இந்த வாலிபம் மட்டும் ஒரு நாள் திரும்பி வரக்கூடாதா? அவ்வாறு திரும்பி வந்தால் வயோதிபம் எனக்கு செய்த கொடுமைகளை எல்லாம் அந்த வாலிபத்திடம் சொல்லி வாலிபத்திற்குள் சென்று விடுவேனே என்று அந்த ஆதங்கத்தில் என்னுடைய வாலிபம் சென்று விட்டதே என்று இந்த கவலையோடு படிக்கக்கூடிய பைத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், அந்த வாலிபத்தை விட்டு செல்வது யாருக்கும் விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பருவம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்தை கட்டி எழுப்பியவர்கள் வாலிபர்கள். நபிகளார் இஸ்லாத்துக்கு அடித்தளம் இடுவதற்கு பயன்படுத்தியவர்கள் வாலிபர்கள்.
அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த வாலிபர்கள் இந்த இஸ்லாத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது உலகத்திலே 2 பில்லியன் 200 கோடிக்கும் அதிகமானவர்களால் பின்பற்றப்படக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உலகிலே ரேங்க்ஸை நாங்கள் பார்க்கும்போது இந்த இஸ்லாமிய மார்க்கம் 2வது இடத்தை பிடித்திருக்கின்றது என்று சொன்னால், மார்க்கங்களிலே 1வது 2வது என்று நாங்கள் பார்க்கும்போது 2வது இடம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொந்தமானது என்று சொன்னால், இந்த அளவுக்கு இஸ்லாம் கொடிகட்டி பரப்பதற்கு அந்த வாலிபர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது சகோதரர்களே. வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்தை எப்படியெல்லாம் இங்கு வாலிபர்கள் முன்கொண்டு சென்றார்கள், எப்படியெல்லாம் இதற்காக வேண்டி உழைத்தார்கள் என்று பார்த்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு பார்க்கலாம், சிலைகளை எல்லாம் உடைத்துவிட்டு ஒரு சிலை, பெரிய சிலையை வைத்துவிட்டு இந்த சிலையை உடைத்தது யார் என்பதை அந்த சிலையிடமே கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்தானே பெரியவர், அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தர்க்க ரீதியாக பதில் சொல்லி அந்த சமூகத்துடைய வாயை அடைத்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நபித்துவத்துக்கு தயார்படுத்திய காலம் அவர் ஒரு வாலிபர். வாலிபம் முடியும் 40வது வயதில் தான் அல்லாஹு தஆலா நபியாகவே மாற்றினார். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை முதலாவது ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்று நபியை ஈமான் கொள்ளும் போது, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நபியை ஏற்றுக்கொள்ளும் போது 38 வயது வாலிபர். முதலாக ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெருமை அவரையே சாரும். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல் குர்ஆனுக்கு விரிவுரை சொல்ல, தஃப்சீர் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் 13 வயது வாலிபர். பின்பு ஹபருல் உம்மா, இந்த சமூகத்தின் மாமேதை, ரயீசுல் முஃபஸ்ஸிர்கள், அல் குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர் என்ற பட்டங்களுக்கெல்லாம் சொந்தக்காரராக மாறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இன்னும் வந்தால் இந்த உமவிய ஆட்சி காலம், அப்பாசிய ஆட்சி காலம், உஸ்மானிய ஆட்சி காலம் என்று அந்த நேரத்திலும் எங்களுடைய இஸ்லாமிய வீரர்கள், எங்களுடைய முன்மாதிரிகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முஹம்மது இப்னு காசிம் அவர்கள் சிந்து சமவெளியை கைப்பற்றும் போது, பல போராட்டங்களுக்கு பின்னால், தொடர்ச்சியான பல யுத்தங்களுக்கு பின்னால் சிந்து சமவெளியை கைப்பற்றும் போது அவர் 17 வயது வாலிபர். முஹம்மதுல் ஃபாத்திஹ் அவர்கள் இந்த பைசாந்திய சாம்ராஜ்யம், இந்த உலகத்தையே அந்த நேரத்திலே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த பைசாந்திய சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து விட்ட போது அவர் 21 வயது வாலிபர். இப்படி இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் பார்க்கலாம். இமாமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இமாம் புகாரியாக இருக்கலாம், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலாக இருக்கலாம் ரஹ்மஹுமுல்லாஹ், இவர்களுடைய இந்த அளப்பெரிய சேவைகள், இவர்கள் ஹதீஸுகளை தொகுத்து அளித்த காலம், தொகுத்து ஆரம்பித்த காலமாக இருக்கலாம், தொகுத்து எங்களுக்கு முடித்து அந்த ஒரு நூல் வடிவத்தில் தந்த காலமாக இருக்கலாம். அனைவருமே வாலிபர்கள். எனவே இஸ்லாமிய சமூகத்துடைய எழுச்சி வாலிபர்களிடம் தங்கியிருக்கின்றது என்பதை வரலாறு பறைசாற்றுகின்றது சகோதரர்களே. இந்த இஸ்லாமிய வரலாற்றை படைத்தவர்கள், இஸ்லாத்தை இந்த அளவுக்கு உயர வைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த வாலிபர்கள் தான் என்பதை எங்களுக்கு மறுக்க முடியாது சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, வாலிபர்கள் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்கள் யார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள் இவன் பொடிய நொண்டி, இது சின்ன பொடிய நொண்டி, இவனுக்கு ஒன்றும் விளங்காது என்று அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காலம் இப்போது மாறி வருகின்றது. அது முழுமையாக மாற வேண்டிய அத்தியாவசிய தேவை இன்னுமே இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, வாலிபர்கள் முன்னால் அவர்கள் முற்படுத்தப்பட வேண்டும்.
வாலிபர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சில இடங்களில் அவசரமாக முடிவெடுப்பார்கள். வாலிபர்களாகிய நாம் விவேகத்தோடு சம்டைம் வேகமாகவும் சென்று விடுவோம். எனவே அதற்கு பெரியவர்கள், அனுபவசாலிகள் எங்களை அரவணைத்து அதற்குரிய வழிகாட்டல்களையும் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்கின்றதோ அதற்குரிய போதனைகளையும் இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக அறிவு இருக்கின்றதே, மார்க்க அறிவோடு இந்த உலக அறிவும் சேராமல் சமூகத்துக்கு எங்களுக்கு செல்ல முடியாது. உலக அறிவை நாங்கள் எப்போது எடுத்துக்கொள்கின்றோமோ அப்போதுதான் மார்க்கத்தையும் சரியாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதும் ஒரு உண்மைதான். எனவே அந்த அடிப்படையில் அந்த அறிவுகளை எப்படி எடுத்துக்கொள்வது, சமூகத்துக்கு எந்த அறிவு தேவை, இது போன்ற பல விடயங்களையும் பெரியவர்கள் இந்த இளைஞர்களை அழைத்து, இளைஞர் யுவதிகளை அழைத்து பேச வேண்டும். நான் இளைஞர் என்று சொல்லும் போது யுவதிகளும் உள்ளே அடங்குவார்கள். நான் முன்னோக்குவது வாலிபர் என்ற காரணத்தினால் நான் அதிகமான இந்த ஆண்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதில் யுவதிகளுக்கும் பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. அதே போன்று பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் இருக்கின்றது. வாலிபர்கள் என்று நான் அழைக்கும் போது பெற்றோருக்குரிய மெசேஜும் அங்கே இருக்கின்றது. பெற்றோர்களை பற்றி நான் பேசும்போது அங்கே வாலிபர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில பாயிண்ட்களும் இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அன்றைய வாலிபர்கள் அப்படி இருக்க இன்றைய வாலிபர்கள் எப்படி இருக்கின்றோம், இன்றைக்கு எங்களுடைய நேரங்கள் எவ்வாறு கழிகின்றன, எங்கள் வாலிபர்கள் எதை நோக்கி பயணிக்கின்றார்கள், அவர்கள் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கின்றார்களா? அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர அதிகமானவர்கள் வீண் கூத்துக்களிலே பொன்னான காலங்களை மண்ணாக்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சகோதரர்களே, சினிமா மோகத்தில் ஒரு சாரார் அவ்வாறே மடிந்து கொண்டு போகின்றார்கள். சினிமா வேகத்தில், அந்த சினிமா மோகத்திலே கலாச்சாரம் எல்லாம் மாறி போய்விட்டது. இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. அவனுடைய முகத்தை பார்த்தாலும் சரி, அவனுடைய தலையை பார்த்தாலும் சரி, ஆடையை பார்த்தாலும் சரி, இஸ்லாத்துக்குரிய அடையாளம் இல்லாமல் அந்த கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சராக மாறி போயிருக்கின்றது என்று சொன்னால் சினிமாவுக்கு அடிமையாகியது காரணம். சகோதரர்களே, அதே போன்று மியூசிக் அடிக்ஷன், மியூசிக்கை கேட்டுக்கொண்டே அவனுக்கு வாழணும். அந்த மியூசிக் இல்லை என்று சொன்னால் கவலை வரக்கூடிய ஒரு மனநிலை பதிந்து விட்டது. மியூசிக்கோடே வாழ வேண்டும். டிரைவ் பண்ணுவதாக இருந்தாலும் கூட மியூசிக் கொண்டே போட்டால் தான் அந்த பயணம் நல்லதாக முடியும் என்று அவன் சொல்லவில்லை என்றாலும் அதுதான் உண்மையாக அவன் புரிந்து வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, உறங்கும் போதும் கூட மியூசிக் இல்லை என்று சொன்னால் உறக்கம் போகாத அளவுக்கு இன்றைய வாலிபர்கள் பழகிவிட்டார்கள் என்று சொன்னால் ஷைத்தானிய ஓசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே. இந்த நேரத்தில் மரணம் வந்தால் என்னுடைய நிலை என்ன, அதே போன்று நான் இப்படியே வாழ்ந்துவிட்டால் என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய சமூகத்தின் எதிர்காலம் என்ன, பெற்றோர்கள் ஏன் என்னை வளர்க்கின்றார்கள், பாடசாலைகள் ஏன் எனக்காக வேண்டி பாடுபடுகின்றன, பள்ளிவாசல்கள் ஏன் எனக்காக வேண்டி நிகழ்ச்சிகளை ரெடியாக்கி நிகழ்ச்சிகளை நடாத்துகின்றன, இது போன்ற பல விடயங்களை யோசிப்பதில்லை. சகோதரர்களே, ஏன் மூளை நன்றாக அந்த வேலை செய்யக்கூடிய பருவம் தான். ஆனால் அதை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தாமல் வேறொரு ட்ரெக்கிலே போவதை பார்க்கும் போது கவலையாக இருக்கின்றதே. சகோதரர்களே, அடுத்தது மிகப்பெரிய ஒரு நோய்தான், மிகப்பெரிய பாரதூரமான விஷயம்தான், அடிக்கடி பேசுவதுதான். ஆனால் அதை கண்டுகொள்வதில்லை சிலர். போதை பொருள், இந்த ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி எத்தனை பேருடைய வாழ்க்கை கண்முன்னால் சீரழிந்து போகின்றது. இதை பார்த்து விட்டும் கூட ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகித்தான் இருக்கின்றான். கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கியானம், நாங்கள் கண்ட்ரோல் தாண்டி யூஸ் பண்ணுவதில்லை, கண்ட்ரோல் ஆடுதான் செய்வோம், நாங்கள் ஒரு போத்தல் நாங்கள் செய்ய மாட்டோம், ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டோம், சில மிடர்களை தான் அடிப்போம் என்று அவங்களுடைய ஸ்டைலில் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த இடத்தில் சொல்வதற்கு வாய் கூசுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எனவே போதைப் பொருள் என்று சொன்னால் பல விஷயங்கள் பேசலாம். புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் புத்தி மங்குகின்றது கூட அவனுக்கு விளங்குவதில்லையே, அந்த அளவுக்கு அதிலே ஆனந்தம் என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். இந்த சமூகத்துக்கு இந்த போதைப் பொருள் பாவம் என்று கூட, அடே போதை உன்னை கொல்லும் என்று போட்டிருக்கிறது, அது கூட விளங்குவதில்லை என்று சொன்னால் பலம் என்று சொல்வது ஏன், அதிக மூளை வேலை செய்தது ஏன் என்று சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த நோய் என்ன தெரியுமா? அது காதல் பைத்தியம். அது உணர்வுகள் தான். அந்த உணர்வுகளை என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். அந்த வயதின் வேகத்துக்கு நாங்கள் உணர்வுகளை மிதித்துவிட்டு எங்களுடைய உணர்ச்சிகளை நாங்கள் எப்படி
ஒருமுகப்படுத்த வேண்டுமோ, கண்ட்ரோல் பண்ண வேண்டுமோ, அந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணாமல் உணர்ச்சிகளை வேறு வகையிலே தவறான வழிகளிலே வெளிப்படுத்திவிட்டு பின்பு கொஞ்சம் வயது சென்று வாலிபத்தின் இறுதி கட்டத்திலே சிந்திப்பதில் எல்முனை அளவும் பயனில்லை சகோதரர்களே. காதல் பைத்தியத்தில் நிறைய பேர் சிக்குண்டு படிப்பை இழக்கின்றார்கள். அவனுக்கு படிப்பு யோசனையே இல்லை. முழுக்க வகுப்பறைக்கு வந்தாலும் அவன் ஒருவன் நினைத்துக் கொண்டிருப்பானே, அந்த பெண் தான் அவனுக்கு யாபத்துக்கே வரும். முழுமையாக உறங்க சென்றால் துவாவோ இஸ்லாமோ மௌத்தோ ஒன்றுமில்லை, அந்த பெண் தான் வரும் கண்ணுக்கு முன்னால். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அவன் வளர்ந்து தொழில் செய்ய வேண்டிய பருவத்திலும் கூட தொழில் செய்யாமல் உம்மா வாப்பாவுக்கு பாரமாக இருந்து கொண்டு தண்டச்சோராக இருக்கிறதுக்கு காரணம் காதல் என்ற நோயில் அகப்பட்டு அந்த பைத்தியத்தில் எந்த ஒன்றும் செய்ய முடியாதவனாக ஒன்றையே யோசித்து செல்லி அந்த ஒன்றும் எங்களுக்கு ஏமாற்றமாக மாறிய பிறகு அனைத்து வாழ்க்கையும் மூடிப்பட்டு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கொண்டு உயிரை இழந்த வரலாறுகள் ஏராளம் சகோதரர்களே. அதே போன்று அந்த இளம் வாலிபர்கள் வளர்ந்து வரும்போது கேம்களுக்கு எடிக்ட் ஆகின்றார்கள். சில கேம்களுக்கு எடிக்ட் ஆகி அந்த கேம்களால் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் பாரதூரமான முடிவுகளை எடுப்பதை பார்க்கின்றோம். சில அதல பாதாள குழிகளை நோக்கி நகர்வதை பார்க்கின்றோம். இது ஒரு பெரிய விடயமே, இது ஆபத்தை என்று யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த கேமிலே எடிக்ட் ஆகி அதை விளையாடி அது ஒரு சின்ன சப்ஜெக்டாக மாறிவிட்டது. ஒருவனை கொலை செய்வதாக இருந்தால் கேம்ல கொலை செய்து அவனுக்கு பழகிவிட்டது. மூளை சொல்லாது, அடே கொலை செய்ய போகின்றாய், அப்படி சொல்லாது, கொலைதானே வளமையா செய்கிற விஷயம் தானே அப்படின்ட்டுதான் மூளை சொல்லும். ஏன் கேம்ல அதை பழகிவிட்டான். இப்படி பல விஷயங்கள் இந்த கேமால் வருகின்றது. இதை பற்றி பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் இளம் வாலிபர்கள் தானே, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு எதை கொடுக்கின்றீர்களோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம், அதை சிந்திக்க வேண்டும் பெற்றோர்கள். அதே போன்று இந்த அனைத்துக்கும் இன்றைக்கு இப்படி பலதரப்பட்ட பாவங்களுக்கும் தலையாய ஒரு பாவமாக இருக்கின்ற, பாவத்துக்குரிய வழியாக இருக்கின்ற ஒன்றுதான் சோசியல் மீடியாக்கள், இன்றைய சோசியல் மீடியாக்கள். எனவே அந்த சோசியல் மீடியாக்கள்ல அவர்களுக்கு நண்பர்கள் ஏராளம், அது யார் என்று தெரியாது. ஏன் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் என்னுடைய பிள்ளையுடைய நண்பர்கள் யார் என்பது அந்த பெற்றோருக்கு தெரியும், சமூகத்துக்கு தெரியும். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு காரணம் என்ன? இன்றைக்கு புள்ளகளோட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கில், அது எங்களுக்கு தெரியா யார் யாரோட அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாருன்னு சொல்லி. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எதை நோக்கி பயணிக்கின்றார், சோசியல் மீடியாவில் என்ன செய்கின்றார், அதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். சோசியல் மீடியாக்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார் என்று யோசிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இப்படி இன்றைய வாலிப சமூகத்துடைய நிலைமை என்ன என்று கேட்டால், ஒரு சிலரை விட பலர் இலக்கில்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்ற உண்மையை கசப்பாக இருந்தாலும் சொல்லித்தானாக வேண்டும் சகோதரர்களே. இலக்கில்லாமல் பயணிக்கின்றார்கள், அதையும் தாண்டி ஒரு அதல பாதாள குழியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் உணர்ந்துதான் இருக்கின்றோம். அதற்குரிய நடவடிக்கைகளை அவசரமாக எடுக்க வேண்டிய கடமைப்பாடும் இருக்கின்றதே சகோதரர்களே. எனவே எங்களுடைய வாலிப சமூகத்தை வல்லவன் ரஹ்மான் பாதுகாத்து அருள்வானாக என்ற இனிய பிரார்த்தனையோடு முடிவுக்கு வருகின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, வழி தவறும் வாலிப சமூகம் என்ற கருப்பொருளிலே இந்த வாலிப பருவம் என்றால் என்ன, வாலிபர்கள் நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் அனுபவசாலிகளும் இந்த வாலிபர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் இந்த வாலிபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது.
வாலிபர்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது, இஸ்லாமும் அதை ஊக்குவிக்கின்றது என்பதை பார்த்துவிட்டு இன்றைய வாலிபர்கள் எப்படி இருக்கின்றார்கள், இன்றைய வாலிபர்களுடைய நிலைமைகளை சீர்படுத்த, வாலிபர்களை நெறிப்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போன்ற ஒரு சில விடயங்களை உணர்ந்து கொள்ளும் முகமாக வாலிபர்கள் எப்படி என்பதை பார்த்தோம். அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் வாலிபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கின்றது, வாலிபத்தை வரவேற்கின்றது. வாலிபர்கள் அல்லாஹ் தஆலாவின் பால் அதிகம் நெருங்க வேண்டும், வாலிபர்கள் வணக்கசாலிகளாகவே வளர வேண்டும் போன்ற விடயங்கள் இருக்கின்றன என்று சொன்னோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே 6806வது இலக்கத்திலே பதிவாகின்றது, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா 7 பேருக்கு அவனுடைய அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அதிலே ஒருவன் யார் தெரியுமா? ஷாப்புன் நஷா ஃபீ தஆத்தில்லாஹ், ஷாப்புன் நஷா ஃபீ தஆத்தில்லாஹ், நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹு தஆலாவை வணங்கி வணக்க வழிபாடுகளோடு வளர்ந்த வாலிபன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதாவது அவர் எப்படி என்று சொன்னால், அவர் வளரும் போது வாலிப பருவத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருப்பார். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதாக்களை எல்லாம் செய்து கொண்டு சரிவர தக்வாவோடு இறையச்சத்தோடு வளர்ந்த ஒரு வாலிபனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அந்த சூரியனுடைய வெப்பத்திலே மனிதர்கள் எல்லாம் வெந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவனை மாத்திரம் ஒரு சிலரை அழைக்கும் போது அந்த வாலிபனையும் அழைத்து அவனுடைய அரிசின் கீழால் நிழல் கொடுத்து அரவணைத்துக் கொள்வான் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் இந்த வாலிபனை எந்த அளவுக்கு உயர்த்தி பார்க்கின்றது. இந்த வாலிபம் நாசமாகிவிடக் கூடாதே, வாலிபர்கள் தவறிவிடக் கூடாது என்பதில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. எனவே ஒரு வாலிபன், இந்த ஹதீஸை நாங்கள் விளங்கினோம் என்று சொன்னால், ஒரு வாலிபன் வளரும் போது வாலிப பருவத்திலே இபாதாவோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வளர்ந்தான் என்று சொன்னால் அவனுடைய வாலிபம் அழகாகிவிடும், வயோதிபம் அழகாகிவிடும். அந்த சமூகத்துக்கு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக அவன் மாறிவிடுவான் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படி வாலிபர்கள் இப்படி இருக்க இந்த வாலிபர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். அந்த வாலிபத்தை வளமாக்குவது எப்படி என்று சிந்திக்கும் போது முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாலிபர்கள் இப்படியே விட்டுவிட்டால் என்ன நிலை? இந்த வாலிபர்கள் அவர்கள் சிந்திக்காமல் செல்வார்கள், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த நேரத்திலே அவர்கள் காலம் கடந்து ஞானம் பொருந்ததை போன்று சிந்திக்க வேண்டிய துர்ப்பாக்கி நிலைக்கு நாங்கள் ஆளாக்கிவிடக் கூடாது என்பதை ஒவ்வொரு பெரியவர்களும், ஒவ்வொரு தலைவரும், ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு பாடசாலையும், ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகமும், ஒவ்வொரு சமூக நிறுவனமும், ஒவ்வொரு சமூக முக்கியத்துவர்களும் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு கேள்வி இருக்கின்றது என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது உறவுகளே, மறந்துவிடக் கூடாது. வாலிபர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும்? முதலாவது மார்க்க அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், மார்க்க அறிவு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் நான் முதலாவது சொன்னதை போன்று வணக்கத்தோடு வளர வேண்டும். அடுத்தது அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். அடுத்த நொடி மரணம் வந்தால் என்ன என்று சொல்லப்பட வேண்டும். அதுக்கெல்லாம் மார்க்க அறிவு வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய பயம் வேண்டும், சுவர்க்கம் நரகம் என்றால் என்ன என்று வேண்டும். எல்லாம் தெரியப்படுத்தினால்தான் அவர்கள் பயந்து வாழ்வார்கள். எல்லா அல்லாஹ்வை பற்றி அறிந்தால்தான் அல்லாஹ்வை பற்றி நம்ப முடியும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நாளை மறுமையிலே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படக்கூடிய நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பொதுவாக அழைக்கின்றானே, அந்த மறுமையை பற்றி நாங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமிலே
பதிவாகக்கூடிய செய்தி 2878வது இலக்கம். என்ன விடயம் என்று சொன்னால், முக்கியமாக ஒவ்வொரு வாலிபனும் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாலிபர்கள் வாழும் போது நாங்கள் வயசீக்குதானே, எங்களுக்கு வயசீக்குதானே, நாங்கள் இப்பதானே பொடியமார்கள் என்று ஒரு மரணத்தை மறந்து வாழ்வார்களே. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிக்கின்றார்களோ அந்த நிலையில் தான் எழுப்பாட்டப்படுவார். ஒருவன் சினிமாவை பார்த்தவனாக மரணித்தால் அதே சினிமாவை பார்த்து கொண்டுதான் எழுப்பாட்டப்படுவான். முடிவு நரகம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். மியூசிக்கை கேட்டுக்கொண்டால் எழுப்பாட்டப்படுவதும் மியூசிக்கை கேட்டுக்கொண்டுதான். போதையில் மிதந்து கொண்டிருக்கும் போது மரணம் வந்தால் என்ன, அவர் மறுமையிலும் போதையில் மிதந்து கொண்டுதான் இருப்பார். நரகம்தான் முடிவு. இதெல்லாம் நாங்கள் சிந்தித்தோம் என்று சொன்னால் வாலிபத்தை நெறிப்படுத்தலாம், சிறந்த வாலிபர்களாக வாழலாம். அடுத்த விடயம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்துக்கு மார்க்க அறிவை கொடுப்பதோடு இந்த உலக அறிவு இருக்கின்றதே, இந்த கல்வித்துறையை நாங்கள் ஒருபோதும் ஓரமாக்கிவிடக் கூடாது சகோதரர்களே, ஒருபோதும் ஓரமாக்கிவிடக் கூடாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், உண்மையிலே அரபு மதரசாக்கள் தான் என்ன உலக அறிவை மாத்திரம் கொடுத்துவிட்டு, அனைத்தும் அல்ல, நிறைய மதரசாக்கள் மாறி வருகின்றன. இன்னுமே அந்த சடவாளத்தில் ஒரு சில மதரசாக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. உலக அறிவை மாத்திரம் கொடுத்துவிட்டு, மார்க்க அறிவை மாத்திரம் கொடுத்துவிட்டு உலக அறிவை கொடுக்காமல், அதை போதிக்காமல், அது என்ன என்றே காட்டாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு மனிதன் உலக அறிவுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், பொதுவாக நாங்கள் மார்க்கத்தோடு உரசி பார்ப்பதாக இருந்தாலும் அல் குர்ஆனிலே சயின்ஸை பேசக்கூடிய ஒரு வசனம் வருகின்றதா, அதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்கு சயின்ஸ் அறிவு இருக்க வேண்டும். நீ சயின்ஸ் அறிவோடு உரசி பார்க்க வேண்டும். அல் குர்ஆனிலே மெக்ஸை பேசக்கூடிய ஒரு வசனம் வருகின்றதா, அந்த வசனத்தை நீ விளங்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு மெக்ஸ் அறிவு இருக்க வேண்டும். ஜியோகிராபியை பற்றி நீ விளங்கினால்தான் அல் குர்ஆனை உனக்கு விளங்கலாம். வானத்தை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான், பூமியை நாங்கள் எப்படி படைத்தோம் என்று சொல்கின்றான். எப்படி படைத்தான் என்று சொல்லிவிட்டு இருப்பதா நாங்கள்? அப்படியா? அஃபலா ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா என்று கேட்கின்றானே, அதற்கு விடை என்ன? அப்படி என்று சொன்னால் அதோடு சம்பந்தப்பட்ட இந்த உலக அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உலக அறிவின் மூலமாக அல் குர்ஆனையும் எங்களுக்கு முழுமையாக விளங்கலாம். அடுத்த விஷயம், இந்த உலக அறிவில்லாமல் இந்த சமூகத்தோடு இந்த நவீன காலத்தை எதிர்நோக்க முடியாது. எப்படி எங்களுடைய எதிர்காலம் ஒரு வளமான எதிர்காலமாக மாறுவது? இந்த உலக அறிவு இல்லாமல். உலகத்தில் தானே வாழ்கின்றோம். அப்படி என்றால் உலகத்துக்கு தேவையான அனைத்து விடயங்களும் தேவைதானே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே? எனவே ஓலெவல் ஏலெவல் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் அந்த ஓலெவல் எக்ஸாமுடைய முக்கியத்துவம் என்ன? சிலர் ஏலெவல் செய்யாமல் அவ்வாறே கல்வி பயணத்தை முடிக்கின்றார்கள். அந்த ஏலெவலுடைய முக்கியத்துவம் என்ன? நீங்க ஏலெவல் எப்படிப்பட்ட சப்ஜெக்டுகளை சூஸ் பண்ண வேண்டும், எப்படிப்பட்ட சப்ஜெக்டுகளை நீங்கள் செய்தால் வருங்காலத்தில் உங்களுக்கு எங்கே போகலாம், இது போன்ற விடயங்கள் வழிகாட்டப்பட வேண்டும். அதே போன்று யூனிவர்சிட்டிஸ் லெவல்ல பார்த்தோம் என்று சொன்னால், யூனிவர்சிட்டிக்கு செலக்டடாக இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு இப்போது செய்யப்படுகின்றதுதான், அது இன்னும் செய்யப்பட வேண்டும், இன்னும் அழகாக செய்யப்பட வேண்டும். நீங்கள் என்ன கோர்ஸை செய்ய வேண்டும், எந்த கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது, அப்படி நீங்கள் இந்த கோர்ஸை செய்தால் அதனுடைய ஃபியூச்சர் எங்கே இருக்கின்றது, எங்கே நீங்கள் போய் நிற்பீர்கள், இது போன்ற விடயங்கள் வழிகாட்டப்பட வேண்டும் சகோதரர்களே. இதே பல விடயங்கள் இருக்கின்றன. அதே போன்று இந்த மாணவர்களை உருவாக்கும் போது, கல்வி அறிவோடு சிறந்த வாலிபர்களை உருவாக்கும் போது, நாங்கள் ஸ்கூல்களுக்கு போட்டாலும் சரி, நாங்கள் சில ஸ்கூல்களுக்கு சேர்க்கும் போது அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். சும்மா நாங்கள் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டு வருவதல்ல, எடுகேஷனை பார்ப்பதை போன்று டிசிப்ளின் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். கல்வி எந்த அளவுக்கு அங்கே போதிக்கப்படுகின்றது, அதே நேரம் ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். இனி இலங்கை நாட்டிலே எத்தனையோ ஸ்கூல்களிலே ஆசிரியர்களுக்கே ஒழுக்கம் இல்லை என்பது ஒரு கசப்பான உண்மை சகோதரர்களே. நாங்கள் தான் யோசிக்க வேண்டும். அதே போன்று இன்னும் குறிப்பாக
ஒரு போர்டிங் ஸ்கூல்லே ஒரு போர்டிங் காலேஜிலே சேர்ப்பதாக இருந்தால் அதில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அங்கே யார் பார்க்க கேட்க ஆள் இல்லை என்று வந்துவிடக் கூடாது. அங்க பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கின்றார்கள், அங்கே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடும் இஸ்லாமிய பண்பாடோடும் இருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்களை விசாரித்து விட்டுத்தான் அந்த இடத்திலே பிள்ளையை சேர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நண்பர்கள் வட்டாரம் நாசமாகிவிட்டால், சூழல் மோசமாகிவிட்டால் நல்ல பிள்ளையை நல்ல ஒரு வாலிபனை எதிர்பார்க்கவே முடியாதே சகோதரர்களே, எதிர்பார்க்கவே முடியாது. எனவே இது போன்ற விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் மதரசாக்களாக இருந்தாலும் அரபு மதரசாக்களிலே சேர்த்து அந்த பிள்ளையை ஹாஃபிஸாக்கி ஒரு மௌலவியாக மாற்றி அதோடு உலக அறிவையும் கொடுப்பது மிகவும் சிறந்தது. நாங்கள் எங்களுக்கு ஏற்றாற்போல பிளேன் பண்ணி செய்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலும் மதரசாக்களை பற்றி பார்க்க வேண்டும். அரபு மதரசாவே என்று போடப்படாது. அந்த மதரசா எப்படிப்பட்டது, கொள்கை எப்படி இருக்கின்றது, அந்த மதரசா எடுகேஷன் கல்வி எந்த அளவுக்கு போதிக்கப்படுகின்றது, அதே போன்று ஒழுக்க முக்கியம். மதரசாக்கள் என்பதற்காக வேண்டி எல்லா மதரசாக்களும் ஒழுக்கத்தில் உச்சம் தொட்டவர்கள் அல்ல. எனவே அதை பற்றியும் யோசிக்க வேண்டும். இப்படி ஒரு அரபு மதரசாவில் போடுவதாக இருந்தாலும் யோசிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இன்னும் நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. இதில் பல விடயங்கள் இருக்கின்றன, சுருக்கமாக ஞாபகப்படுத்தினேன். அதே போன்று இன்னொரு பாயிண்டை சொல்கின்றேன். இன்றைய எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி முறை, ஸ்கூல்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று மதரசாக்களாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இது நீண்ட காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய விடயம்தான். அதற்குரிய முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். டீச்சிங், அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய முறைகளாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள் மாணவர்களை அணுகக்கூடிய முறை மிக முக்கியமானது. அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த பாடம் வெறுத்து போகக்கூடாது. அணுகக்கூடிய முறை எப்படி, கால அளவு. மதரசாவில் பாஸ் அவுட்டாக இருந்தால் கால அளவு ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கின்றது? அன்றைக்கு மேல் வருடம் என்று சொன்னால் இன்றைக்கு மேல் வருடமே அதை பற்றி யோசிக்க வேண்டும். பாடசாலைகள் அப்படித்தான். ஏனைய நாடுகளோடு சர்வதேச ரீதியில் ஒப்பிட்டு பார்க்கும் போது கால அளவு கொஞ்சம் நாங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. எனவே அது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு பாயிண்டை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்து இறுதியாக சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது இப்படி எந்த இடத்தில் நாங்கள் வளர்த்தாலும், வீட்டுள்ளுக்கு வளர்த்தாலும் சரி, எங்கள் சுற்றுப்புற சூழலிலே அண்டை வீட்டார்களோடு அப்படி வளர்த்தாலும் சரி, அல்லது எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து நல்ல ஒரு போர்டிங் காலேஜிலே நாங்கள் வளர்த்தாலும் சரி, அந்த பிள்ளை, அந்த வளர்ந்து வரக்கூடிய வாலிபனுடைய நண்பர்கள் வட்டாரம் என்பது மிக மிக முக்கியமானது. நபிகளார் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது அபூதாவுதிலே 4833வது செய்தியாக பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அல் மர்உ அலா தீனி ஹலீலி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில். உங்களுக்கு ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா, அவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா, அவருடைய உற்ற தோழன், நெருங்கிய நண்பன் யார் என்று பாருங்கள். அந்த நண்பன் எப்படிப்பட்டவனோ அப்படிப்பட்டவனாகத்தான் அந்த நபர் இருப்பார் என்று நபிகளார் சொல்வதை பார்க்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய, எங்களுடைய சகோதரர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் யார் என்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரர்களே, நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே இந்த விடயத்திலே சுருக்கமாக நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய, நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், வலிதவரும் வாலிப சமூகம் என்று வரும்போது அதில் மிக முக்கியமான அம்சங்களாக நாங்கள் பார்க்கின்றோம். கல்வி முறைமை, இஸ்லாமிய கல்வி கொடுக்கப்பட வேண்டும், உலக அறிவு சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று பெற்றோருடைய அந்த பாதுகாப்பு, பிள்ளை வளர்ப்பு என்ற சப்ஜெக்டை பெற்றோர் சரியாக விளங்கி பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். சமூகம் அதற்காக வேண்டி முன்வர வேண்டும். இப்படி பல விடயங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்கள் எப்போது சரியாக வளர்க்கப்படுகின்றாரோ அப்போதுதான் இந்த சமூகத்திலே ஒரு சிறந்த எழுச்சி எங்களுக்கு பார்க்கலாம். வாலிபம் வளப்படுத்தப்பட்டால் தான் எதிர்காலம் வளப்படுத்தப்படும். இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு வாலிபர்கள் என்று சொல்லும் போது அந்த வாலிப சமூகம் ஒருபோதும் உடைந்து தகர்ந்து விடக்கூடாது. அப்படி தகர்ந்து விடவில்லை, அது நிமிர்ந்து நிற்கின்றது என்று சொன்னால்தான் இந்த சமூகமும் நிமிர்ந்து நிற்கும் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன்.